ஹாய். ஐம் மரியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நார்மல் மேக்கப். இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு டவுன் போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலா எப்படி ஒரு மேக்கப் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம முதல்ல கிளென்சர் பண்ணிக்கணும். கிளென்சர் பண்ணி நம்மளுக்கு முகத்த ஃபுல்லாவே முகத்துல கூட தூசுக்கள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறம், நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம கிளென்சர் பண்ணோம்னா, நமக்கு முகத்துல இருக்க தூசுக்கள் அப்புறம் டீப்பா போய் ஃபுல் தூசுக்களுமே அது நம்மளுக்கு வெளியில எடுத்து தந்துரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, டோனர் பண்ண போறோம். ஐ எம் ஸ்ரீலங்கா. ஸோ நான் வந்து ஃபோர் எவர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஒரு டோனரை தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. அது என்னோட டோனர். நம்ம டோனர் பண்ணுறோம். டோனர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம மாய்ஸ்டர் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஃபோர் எவர் ப்ராடக்ட்டில் உள்ள மாய்ஸ்டர் க்ரீம் தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபோர் எவர் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் க்ரீம். ஓகேவா? நம்ம ஃபோர் எவரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் க்ரீம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பிறகு நம்ம வந்து சன்ஸ்க்ரீன், இது ஃபோர் எவரில் இருக்கக்கூடியது. சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன்பர்ன் எல்லாமே நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் கழுத்துக்கும் யூஸ் பண்ணிக்க பழகுங்க. பட் நான் இன்னைக்கு கழுத்துக்கு யூஸ் பண்ணணும். மைக் செட் பண்ணியிருக்கனால எனக்கு கழுத்துக்கு ஃபுல் யூஸ் பண்ணிக்க முடியாமல் இருக்குது. ஸோ நான் கழுத்துக்கு யூஸ் பண்ணேன். சன்ஸ்க்ரீன் வந்து எப்பயும் போடும்போது கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா வெளியில் போகும்போது சன் பேர்ன் ஆகுறனால சன்னால் நம்மளோட ஸ்கின் ஃபுல்லாகவே கவராகவே பேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் வெளியில் எங்கேயும் போகல, இந்த வீடியோக்காக மட்டும்தான். ஸோ நான் வந்து சன்ஸ்க்ரீன் ஆல் யூஸ் பண்ணலை. நான் இப்போ மேக்கப் போட்டதுமே மேக்கப்பை நான் எடுத்துருவேன். ஸோ அதனால சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணலை. இது வந்து நார்மல் மேக்கப்புக்கான டியூட்டோரியல். நீங்கள் இது பார்த்துட்டு நார்மல் மேக்கப் வந்து நீங்கள் அழகாக பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மேக்கப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். மேக்கப்புக்கு வந்து என்றைக்குமே வந்து நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. நான் வந்து மெக்கில் உள்ள ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைமர் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை, ஒரு 4 டொட். ஓகே, இப்போ நம்ம ப்ரைமரை ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ப்ரைமர் வந்து என்னன்னு சொன்னால் நம்மளோட மேக்கப் வந்து அப்படியே பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கும் ப்ரைமர். ஸோ நம்ம ப்ரைமர் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ப்ரைமர் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமர் போடுறதுக்கப்புறம் இது வந்து ஒரு சின்ன கம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரைமர் இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரைமர் நல்லா யூஸ் பண்ணியாச்சு. ப்ரைமருக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். கன்சீலரில் வந்து கலர் கன்சீலர்ஸ் இருக்குது. அந்த கன்சீலர்களில் வந்து நீங்கள் பாருங்கள், ஆரஞ்ச் கன்சீலர். நம்ம ஆரஞ்ச் கன்சீலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையங்கள் அப்புறம் கருப்பு நிறத்தை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி தரும். கவர் பண்ணி தந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் லுக் கொண்டு தரும். அப்போ ஸ்கின் ஃபுல்லாகவே ஒரே கலருக்கு இருக்கிறதுக்காக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆரஞ்சு கலர் கன்சீலர் யூஸ் பண்ண வேணும். அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணுவோம். இந்த க்ரீன் கலர் கன்சீலர் வந்து எதுக்கு யூஸ் பண்ண சொன்னோம்னா, பொட்ஸ் இருந்துச்சுன்னா, பிளாக் கலர் பொட்ஸ் இருந்துச்சுன்னா அதுகள் வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம க்ரீன் கலர் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து எப்போதுமே வந்து ஆரஞ்சு கன்சீலர் கொஞ்சம் அந்த கண்ணுக்கு கீழே அப்படி யூஸ் பண்ணுறேன். கன்சீலர்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு பியூட்டி பிளெண்டர் அதால் லைட்டாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் மேக்கப் போட போகிறோம். ஜெனட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் மேக்கப் ஒன்று நம்ம மேலே போட போகிறோம். இது வந்து நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து நமக்கு வந்து ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி டோன்ஸ்களில் இந்த ஃபவுண்டேஷன்களுக்கு வந்து நம்ம கடைகளில் எடுத்துக்க முடியும். நம்ம ஸ்கின் கலர் என்ன கலர்னு சொல்லிட்டு நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் நம்மளோட ஸ்கின் கலர் பார்க்குறதுக்கு நம்மளோட இந்த கையால் கொஞ்சம் எடுத்து நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகே, வச்சு பார்க்கும்போது இந்த கரெக்டாக மெச் ஆகுற நம்மளோட ஸ்கின்னுக்கு வர்ற அந்த போகிற கலரை நம்ம சாய்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம அந்த கன்சீலர் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் வந்து நமக்கு சரியாக செட் ஆகும். நம்ம வந்து கன்சீலர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பியூட்டி பிளெண்டரால் லைட்டாக பியூட்டி பிளெண்டர் நம்ம யூஸ் பண்ண முன்னுக்கு பியூட்டி பிளெண்டரை வந்து லைட்டாக நம்ம வெட் பண்ணி கொள்ள வேணும். இல்லைன்னா வந்து பியூட்டி பிளெண்டர் வந்து நமக்கு வந்து அது சரியாக பிளெண்ட் ஆகாது. ஸோ வந்து நம்ம லைட்டாக அதுக்கு தண்ணி போட்டு அதை வெட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து எனக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் கோல்டு. நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக போகிறோம். ஓகே, ரைட். நம்ம பிளெண்ட் பண்ணும்போது பொறுமையாக பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஸ்க்கு வந்து அது ஃபுல்லாக அப்ளை ஆகும். நம்ம அதை எடுத்த உடனே பிளெண்ட் பண்ணுறோன்ற நோக்கத்தில் இப்படி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, லைட்டாக டச் பண்ணி எடுக்கணும். டச் அப், ரைட். நம்ம மறக்கக்கூடிய பிளேசஸ் எதுன்னு சொன்னோம்னா இந்த கண்ணுக்கிட்ட வந்து நம்ம ஃபுல் மறந்துடுவோம். இந்த கண் இந்த இடத்துல நம்ம கவர் பண்ண மறப்போம். ஸோ வந்து நம்ம கண்கிட்ட கவர் பண்ணணும். நம்ம க்ரீம் போடும்போது தான் கண் சுற்றி க்ரீம் போடுறது இல்லைன்னு சொல்லுவோம். பட் அந்த மேக்கப் சைட்டில் வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே மேக்கப் பண்ணி ஆகணும். ஸோ வந்து நம்ம வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் நிறையா கிளாஸஸ் நான் செய்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம வந்து நார்மல் மேக்கப் ஒன்று எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகிறவங்கலேருந்து எல்லாருக்குமே இந்த மேக்கப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் போகும்போது இல்லைன்னா இது வந்து நார்மலாக பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம போட்டுக்கிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டுக்கோ, கன்சீலர், அதோடு வந்து நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னோம்னா ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து லாங் டச்சில் இருக்கும் நம்மளோட மேக்கப். மேக்கப் பண்ணும்போது ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. மேக்கப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் மேக்கப் வந்து நம்ம நைட்டுக்கு நம்ம தூங்கும்போது நம்ம வந்து பெட் டைமில் நம்ம வந்து ஃபுல்லாகவே மேக்கப்பை ரிமூவ் பண்ணணும். மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா சும்மா நார்மலாக கன்சீலர் போட்டு ரிமூவ் பண்ணுறது இல்லை. மேக்கப் ரிமூவர் வந்து நமக்கு எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். நம்ம வந்து மேக்கப் ரிமூவர் வந்து ஃபென்சிஸ்களில் எடுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொக்கனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளூ கலர் கொக்கனட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பியூர் கொக்கனட் ஆயில். நம்ம இதில் கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் மாதிரி எடுத்துகிட்டு ஃபேஸ்க்கு ஃபுல்லாக போட்டு அதை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய மேக்கப் எல்லாமே வந்து என்ன செய்யணும்னு சொன்னோன்னா ரிமூவ் ஆகிடும். சாரி, எனக்கு கோல்டு இந்த காலத்தில் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகினதுக்கப்புறம் வந்து நம்ம கரெக்டாக மேக்கப் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போகலாம். ரைட், ஓகே. இப்போ வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் ஆகிடுச்சு. பிளெண்ட் ஆகி நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெனட்டோட பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். இது ஜெனட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் இருக்கக்கூடிய பவுடர், ஃபினிஷிங் பவுடர். நம்ம இதுக்கு மேலே ஓகேவா, இன்றைக்கி எனக்கு மைக்னால் நெக்குக்கு பண்ண முடியலை. ஸோ பரவாயில்லை, நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடுவேன்.
என்னோட ப்ளஷ் பேலட். ஸோ லைட்டாக கான்டூர் பண்ண போகிறோம். ஓகே, அது நம்ம முகத்தை வந்து ஃபுல் அழகாக காட்டும். ஓகேவா? இப்போ டபுள் சின் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ளஷ். ரைட், ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறதில்ல, ஸோ ப்ளஷ் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹைலைட். இந்த ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள் ஹைலைட், அது வந்து நம்ம லைட்டாக ரைட் இதுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் பண்ணிங்கன்னா ஒரு நோஸ் வந்து ரொம்ப அழகாக காட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்டைம் ப்ளஷ் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் ப்ளஷ் இங்கே கொஞ்சம் பண்ணலாம். ரைட், ஓகே, ப்ளஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐப்ரோ பென்சில். இப்போவுமே ஐப்ரோ பென்சிலுக்கு அப்புறம் ப்ரஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐலைனர் கொஞ்சம் போட்டுக்கொள்ளலாம். ஐலைனருக்கு பிறகு நம்ம போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் செட்டிங் ஸ்ப்ரேயால் கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்பயுமே மேக்கப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மேக்கப் வந்து செட் ஆகியிருக்கும். ஸோ வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபிட் அப்படின்னு சொல்கிற செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுறது. நான் வந்து ப்ரைடல் மேக்கப்புக்கு வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணும்போது இதே யூஸ் பண்ணுறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மஸ்காரா யூஸ் பண்ண வேணும். ஏன்னா மஸ்காரான்னு சொல்கிறது வந்து ஒரு லிக்விட். ஸோ ஓகே, மஸ்காரா யூஸ் பண்ணி முடித்தாச்சு. என்னோடய ஃபினிஷிங் லுக் நான் வந்து நார்மலாக எங்கேயாவது இப்போ ஷாப்புக்கு போகிறதா இருந்தால் இல்லாட்டி பியூட்டி பார்லருக்கு நான் போகும்போது இந்த மாதிரி நார்மலாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகிறது. நீ ஹெவி மேக்கப் பண்ணிக்கிட்டு அங்கே போக முடியாது. ஸோ நார்மலாக ஒரு மேக்கப் பண்ணிட்டு போகிறது. நெக்ஸ்ட் வந்து ப்ரைடல் மேக்கப் பேன் கேக் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து ஏர் கட்டிங்லேருந்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஃபேஷியல் வீடியோ எல்லா வீடியோவும் நான் கொண்டுட்டு வரேன். இண்டிவிஜுவல் நான் வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு வருவேன். நான் என்ன வச்சு இண்டிவிஜுவலாக செஞ்சு உங்களுக்கு காட்டலான்னு ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பியூட்டி டிப்ஸ்,
பியூட்டி வீடியோஸ் கொண்டு வரேன். அது வந்து நம்ம இப்போ வந்து ஃபேஷியல் பண்ணுறது வந்து நம்ம க்ரீமில் மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி நம்ம தக்காளி அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வச்சு எப்படி நம்ம மேக்கப் ஃபேஷியல் பண்ணலாம், ஸ்க்ரப் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களும் நான் வந்து கொண்டு வரத்துக்கு இருக்கிறேன். ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நீங்கள் மறந்துடாமல் எல்லா விஷயம் செய்யுங்க. தொடர்ந்து உங்கள் கூட இணைஞ்சிருக்க நான் ரொம்ப விருப்பமாக இருக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச். பாய்.